அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாக் பார்த்திங்கன்னா, நான் மித்ரனை கூட்டிகிட்டு வந்தேன் இல்லைங்களா, அதுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் விலாக் தான். அன்றைக்கி நைட் சிக்கன் பண்ணனால ஹஸ்பண்ட் வந்து மார்னிங் ஏதாவது லைட்டான டிஃபனாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. அதனால் சிம்பிளாக ஒரு கேரட் ரைஸ் பண்ணலாம், நல்ல ஒரு 5 மினிட்ஸில் குயிக்காகவும் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு கடாயை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிவிட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன், பச்சை மிளகாய், ஒரு ஸ்மால் சைஸ் இஞ்சி தட்டி போட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேரட் ஆட் பண்ணணும். கேரட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா கேரட் அப்போ தான் நல்லா வேகும். சால்ட்டு போட்டு கேரட்டை ஒரு 1 மினிட்க்கு அப்படியே மைல்டாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்புறம் அது கூட லைட்டாக டர்மரிக் பவுடர் போட்டுக்கணும். ஏன்னா கேரட் வதங்கும் போது அதோட நார்மல் கலர் வந்து போயிடும். ஸோ அதுக்காக நம்ம டர்மரிக் பவுடர் கொஞ்சம் கலருக்காக ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணியை வந்துட்டு சும்மா தெளித்து விடணும். ஏன்னா ட்ரை ஆகிடுச்சுன்னா அடி பிடிச்சிரும். அதனால தெளித்து விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு மூடி போட்டு வேக வச்சா போதும், நல்லா வெந்து வந்துடும். அது கூட ஒயிட் ரைஸ் போட்டு சால்ட்டு போட்டு நல்லா கிளறி விட்டால் போதும். ஈஸியாக குயிக்காக ஒரு கேரட் ரெசிபி ரெடி ஆகிடும். இந்த விலாக் எடுக்கும்போது மித்ரன் தூங்கிட்டு இருந்தான். சரி, அவன் எழுந்திரிக்கிறதுக்குள்ளே சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக பண்ணிகிட்ருந்தோம். ரெடி பண்ணி டிஃபன் ஹஸ்பண்டுக்கு போட்டு அவர் அனுப்பிச்சி விட்டாச்சு. அப்புறம் மித்ரனுக்கு குளிக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அவரை எழுப்பிகிட்ருந்தோம். அவர் குளிக்கிறதுக்கு பாத் பவுடரும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அது ஆல்ரெடி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான். பேபிஸ்க்காக ஸ்கின் கலர் மெயின்டைன் ஆகிறதுக்காக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது. மாவு மாதிரி இருக்குன்னு வைங்களேன். எப்படியும் அதில் ஒரு 30 மூலிகைகள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நாட்டு மருந்து கடையில் வாங்கி தான் ஆட் பண்ணது. அதிமதுரம், வெட்டி வேர், கார்போ அரிசி, இன்னும் நிறைய சில இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் போட்டு தான் அந்த பவுடர் ரெடி பண்ணோம். அந்த பவுடர் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோன்னா, குழந்தைங்களுக்கு குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஹாட் வாட்டர் வைக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம ரோஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அதுவும் நான் வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். ரோஸ் வாட்டரில் அந்த பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கொஞ்சம் ஊறிடுச்சுன்னா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சோப் போட்டு குளிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த பவுட்ரை மிக்ஸ் பண்ணோம்ல, அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டு அப்புறம் நான் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் சோப் போடக்கூடாது. ஏன்னா அந்த ஹெர்பலோட அந்த வாசனை வந்து போயிடும். அந்த பாத் பவுடர் கூட நான் இன்னொரு பவுடர் போடுவேன். வேப்பிலை இருக்குது இல்லைங்களா, அதனால் பறித்து அந்த காய வச்சிடணும். ஒரு 2 டேஸ்க்கு நிழல்லையே காய வச்சிடணும். நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக வந்துடும். அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அந்த பாத் பவுடர் கூட நான் இது ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிப்பேன். எதுக்கு இதெல்லாம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரியெல்லாம் நமக்கு வராமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம ஹெர்பல் பாத் பவுடர் வந்துட்டு போடுறோம். ஏன்னா மித்ரன் 6 மந்த் பேபியாக இருக்கும்போது அவனுக்கு ஒரு சிவியரான ஸ்கின் அலர்ஜி வந்துச்சு. அது எப்படி வந்துச்சுன்னே தெரியலை. அப்புறம் நாங்கள் இங்கிலீஷ் மெடிசன்லாம் ட்ரை பண்ணோம். அது ஒன்றும் க்யூரே ஆகலை. ஃபைனலாக நாங்கள் கேரளாவில் ஒரு ஹோமியோபதிக் கிளினிக் போனோம். அங்கே தான் இந்த மெடிசன்ஸ்லாம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணாங்க. அது எப்படி பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லியும் கொடுத்தாங்க. அங்கே என்ன கொடுத்தாங்கன்னா, ஆயுர்வேதிக் டானிக் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்கு
அதுக்கப்புறம் ஹெர்பல் பாத் பவுடரு, அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு உடம்பு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு 2 மாய்ஸ்சரைசர் கொடுத்தாங்க. எல்லாமே ஹெர்பல்ஸ் தான். அது நல்லாவே மித்ரனுக்கு ஒர்க் ஆச்சு. அதனால நாங்கள் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கேட்டு வாங்கி நாங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். நாங்களும் லோக்கலில் எவ்வளவோ டாக்டர்ஸ் வந்துட்டு நாங்கள் பார்த்தோம். எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே அவளுக்கு செட் ஆகலை. அவங்க 6 மந்த் அப்படியே போச்சு. 1 இயர் பேபியாக இருக்கும்போது தான் நாங்கள் அந்த கேரளா ட்ரீட்மெண்ட் போனோம். அதுவும் எங்கள் ஹஸ்பண்டோட ரிலேஷன் அவங்க பேபிக்கு இந்த மாதிரி தான் இருந்து அங்கே போயிட்டு க்யூர் ஆச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் போனோம். கேரளாவில் வந்துட்டு சொர்ணூர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, பாலக்காடு பக்கத்தில். அது மெடிக்கல் காலேஜ் தான். ஒரு நல்ல ஏஜ்டு பர்சன் தான் மித்ரனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. நல்ல கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் மித்ரன் எழுப்பி கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க குளிக்கிறதுக்கு. இதுதான் அந்த பவுடர் நான் சொன்னேன் இல்லைங்களா, ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். சோப் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த பவுடர் போட்டு தண்ணி மட்டும் விட்டு வாஷ் பண்ணிடணும், அவ்வளோதான். குளிச்சுட்டு வரவே மாட்டேன்ட்டான். பக்கெட்லேயே உட்காந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக குளிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்தோடனே நம்ம போட்டு அந்த பவுடர்லாம் போடக்கூடாது. ஏதாவது பேபி மாய்ஸ்சரைசரிங் க்ரீம் அப்படி இல்லைன்னா கோகோனட் ஆயில் கொஞ்சம் எடுத்து அவங்க ஸ்கின் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி விட்டுறணும். ஏன்னா இந்த பவுடர் போடுறதுனால ஸ்கின்னு நல்லா ட்ரை ஆகிடும். அப்படியே ட்ரை ஆகிடுச்சின்னா குழந்தைங்களுக்கு இச்சிங் ஆகும்னு வைங்களேன். நான் கோகோனட் ஆயிலோ இல்லை இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீமு ஏதோ ஒன்று போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும்னு விட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் நம்ம மை போட்டு வச்சு பவுடர் போட்டு விடணும். மேக்கப்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லைங்களா, அது கேரட் ரைஸ், அதுவே மித்ரனுக்கும் ஊட்டி விட்டுட்டேன். அவனுக்கும் இந்த குழம்பு சாதம், ரசம் அதெல்லாம் பிடிக்காது. ஏதாவது வெரைட்டி ரைஸாக இருந்தால் நல்லா சாப்பிட்டுப்பான். ஃபைனலாக அவளை சாப்பிட வச்சுட்டு நம்ம ஒர்க் பார்க்க ஆரம்பித்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். நீங்கள் உங்கள் பேபிஸ்க்கு எந்த மாதிரியான ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.